ஹே காய்ஸ், நம்ம எல்லாருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். நல்ல வேலை கிடைக்கணும், ஆரோக்கியமாவே இருக்கணும், நல்ல வாழ்க்கை வேணும், தன்னம்பிக்கையோட வாழணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். இப்படி நிறைய ஆசைகளும் இலக்குகளும் இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில என்ன நடக்குது? லேட்டா தூங்குவோம், அடுத்த நாள் லேட்டா எழுந்திருப்போம், எல்லா வேலைகளையும் அவசரமா செய்வோம், ஸ்ட்ரெஸ் ஆவோம், அப்புறம் நாள் முழுக்க சோர்வாவே இருப்போம். அதுக்கப்புறம் எனக்கு மோட்டிவேஷன் இல்ல, டிசிப்ளின் இல்ல, வாழ்க்கை மாறவே இல்லைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கு பெரிய மேஜிக் எதுவும் தேவையில்ல. ஒரு பவர்ஃபுல் மார்னிங் ரூட்டீன் போதும். ஒரே ஒரு புக் போதும், தி மிராக்கிள் மார்னிங். இந்த புக்கோட ஆத்தர் ஹால் எலரோட். அவர் ஒரு பெரிய கார் விபத்துக்கு பிறகு வாழ்க்கையில மிகவும் கடினமான சூழ்நிலைகளை சந்தித்தார். அவர் உயிர் பிழைப்பதே சந்தேகம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா அவர் தன்னோட நம்பிக்கைய கைவிடல. என்னால இனிமேல் வாழ முடியாதுன்னு நினைக்கல. அதற்கு பதிலா தன்னை மெதுவாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சார். காலை நேரத்தை மீனிங்ஃபுல்லா பயன்படுத்த ஆரம்பிச்சார். பாசிட்டிவ் ஹேபிட்ஸ பில்ட் பண்ணினார். அந்த ஸ்மால் ஹேபிட்ஸ் தான் அவரோட வாழ்க்கைய ஸ்லோவா மாற்ற ஆரம்பிச்சது. அந்த அனுபவத்திலிருந்து தான் இந்த புக்கோட ஐடியாஸ் வந்தது. அதனால இந்த புக் வெறும் தியரி கிடையாது. ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில சந்தித்த உண்மையான கஷ்டங்களையும் சவால்களையும் கடந்து வந்து தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் புதிதாக உருவாக்கிக் கொண்ட அனுபவம். இந்த புக்ல மொத்தம் 9 சாப்டர்ஸ் இருக்கு. என்னன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். சாப்டர் 1, தி வேக் அப் கால். இந்த சாப்டர்ல ஆத்தர் ரொம்ப முக்கியமான ஒரு உண்மைய சொல்றார். என்னன்னா, நம்ம வாழ்க்கை ஒரே நாள்ல மாறாது. ஆனா டெய்லி நம்ம செய்யற சின்ன சின்ன ஹேபிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எதிர்காலத்தை உருவாக்கும். எல்லாருக்குமே வாழ்க்கையில பல கனவுகள் இருக்கும். நல்ல வேலை வேணும், சொந்த வீடு வேணும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், குடும்பம் சந்தோஷமாவே இருக்கணும், வாழ்க்கையில பெரிய அளவுக்கு முன்னேறணும். இப்படி எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும். ஆனா ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த கனவுகளுக்கேற்ற மாதிரி தினசரி பழக்கங்கள் அவங்க கிட்ட இருக்காது. அதனால பல வருடங்கள் ஆனாலும் அவங்க அதே இடத்துல இருக்க மாதிரி தோணும். ஏன்னா நம்ம ஃபியூச்சரை டிசைட் பண்றது லக் கிடையாது, நம்ம தினமும் தொடர்ந்து செய்யற செயல்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் டெய்லி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சா ஆரம்பத்துல உடம்புல பெரிய மாற்றம் தெரியாது. ஆனா தொடர்ந்து செஞ்சா உடம்பு ஆரோக்கியமாகும், சோர்வு குறையும், உடல் பலம் அதிகரிக்கும், மனசும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சில மாதங்களுக்கு பிறகு அவர் ஆளே மாறிப்போய் நல்லா ஃபிட்டா இருப்பார். இதுக்கு ஆப்போசிட்டா தினமும் சோம்பேறித்தனமான பழக்கங்கள் இருந்தால் அது மெதுவா வாழ்க்கைய டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஆத்தர் என்ன சொல்றார்னா, நீங்க தினமும் ரிப்பீட் பண்ற பழக்கங்கள் தான் உங்க எதிர்காலம். அதுலயும் குறிப்பா காலை நேரம் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேரு காலையில எழுந்த உடனே போனை எடுப்போம், மெசேஜஸ பாப்போம், சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணுவோம், வீடியோஸ் பாப்போம், இல்லனா அவசரமா வேலைக்கு கிளம்புவோம். இதனால ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மனசு சோர்வாகிடும், மன அழுத்தம் அதிகரிக்கும், அமைதி குறையும், கவனம் சிதறும். ஆனா சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் தங்களுடைய காலை நேரத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். ஏன்னா காலை நேரத்துல மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைவாக இருக்கும், அமைதியா யோசிக்க முடியும். அதனால காலை நேரத்துல நல்ல பழக்கங்களை உருவாக்குவது மிகவும் ஈஸி. தினமும் காலையில தியானம் செய்யுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, புக்ஸ் படிங்க, உங்களோட கோல்ஸ எழுதுங்க, அந்த நாளை திட்டமிடுங்க. இதனால உங்களோட நாள் அமைதியாவும் தெளிவாகவும் ஆரம்பிக்கும். சாப்டர் 2, தி மிரக்கிள் மார்னிங் ஆரிஜின்ஸ். தி மிரக்கிள் மார்னிங் உருவான கதை. இந்த சாப்டர்ல ஆத்தர் தன்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை ஷேர் பண்றார். ஒரு கொடூரமான விபத்துல ஆல்மோஸ்ட் உயிர் போகும் நிலை வந்துருச்சு. அவரோட உடம்புல நிறைய காயங்கள், நிறைய போன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் கோமா ஸ்டேஜ்லயும் இருந்தாரு. டாக்டர்ஸ் அவர் சர்வைவ் ஆகிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ உயிர் பிழைச்சாலும் நார்மல் லைஃப் வாழ்வது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு மனிதருக்கு வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நிறைய பேரு மண் சொடைஞ்சு போயிடுவாங்க, லைஃப் ஓவர்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஆத்தர் அப்படி நினைக்கல. அதற்கு பதிலா அவர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஒவ்வொரு நாளும் தன்னை மென்டலி ஸ்ட்ராங் ஆக்கிக்க முயற்சி பண்ணினார். பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சார்.
நான் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கேன்னு நம்ப ஆரம்பிச்சார். காலை நேரத்தையும் கரெக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஏர்லி மார்னிங் எழுந்திருப்பது, எக்ஸசைஸ் பண்றது, புக்ஸ் படிப்பது, செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் டெவலப்மெண்ட் இதையெல்லாம் டெய்லி ருட்டீனா ஃபாலோ பண்ணார். ஒரே நாள்ல லைஃப் சேஞ்ச் ஆகல. ஆனா தினமும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்ததால அவரோட வாழ்க்கை ஸ்லோவா மாற ஆரம்பிச்சுது. உடம்பு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சுது. கான்ஃபிடன்ஸ் திரும்ப வந்தது. எனர்ஜி அதிகமாச்சு. முன்னாடி இம்பாசிபிள்னு தோன்றிய விஷயங்கள் இப்போ பாசிபிளா தெரிய ஆரம்பிச்சது. இந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்துதான் ஆத்தர் ஒரு பவர்ஃபுல் லெசனை கத்துக்கிட்டார். அதுதான் மிராக்கிள் மார்னிங். இந்த சாப்டர்ல ஆத்தர் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் மனசு ஸ்ட்ராங்கா இருந்தா மீண்டும் எழுந்து நிற்க முடியும். பல நேரங்கள்ல நம்ம சக்சஸ டிசைட் பண்றது சிச்சுவேஷன் இல்ல, அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் என்பதுதான். ப்ராப்ளம்ஸ், ஃபெயிலியர்ஸ், பெயின் இதெல்லாமே எல்லாருக்கும் வரும். ஆனா முயற்சியை கைவிடாமல் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆக முயற்சி பண்ணினா ஒரு நாள் லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். சாப்டர் 3, தி 95% ரியாலிட்டி செக். 95% மக்களின் உண்மை நிலை. 95% மக்கள் அவங்க விரும்புற வாழ்க்கைய வாழ்றதில்லன்னு ஆத்தர் சொல்றார். காரணம் என்னன்னா, நாளையிலிருந்து ஆரம்பிக்கலாம், அடுத்த மாதம் பார்க்கலாம், இப்போ மனநிலை சரியில்லை, இப்படி ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாட்களும் போய்கிட்டே இருக்கும். ஆனா உண்மையில் சரியான நேரம்னு எதுவும் கிடையாது. நம்ம செயல ஆரம்பிக்கிற நேரம்தான் சரியான நேரம். நம்ம வாழ்க்கைய மாத்தணும்னா ஒரு நாள் மட்டும் முயற்சி செஞ்சா போதாது. தினமும் அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு விதை ஒரே நாள்ல மரமாகாது. தினமும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துதான் பெரிய மரமா மாறும். அதுபோல நல்ல பழக்கங்களும் மெதுவாக வாழ்க்கையை மாற்றும். சாப்டர் 4, Why did you wake up this morning? நீங்கள் இன்று காலை ஏன் எழுந்தீர்கள்? இந்த சாப்டர்ல ஆத்தர் ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் இன்று ஏன் எழுந்தீர்கள்? இந்த கொஸ்டின் சிம்பிளா தெரியலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய மீனிங் இருக்கு. நிறைய பேர் எந்த நோக்கமும் இல்லாம இயந்திர வாழ்க்கை தான் வாழ்றாங்க. தினமும் எழுந்திருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, மீண்டும் தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் மறுபடியும் அதே ருட்டீன். இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா ஒரு நாள் மனசுக்குள்ள ஒரு எம்ப்டினஸ் வரும். நான் எதுக்காக வாழ்றேன்? என்னோட வாழ்க்கைக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஆத்தர் சொல்ற மெயின் பாயிண்ட் என்னன்னா, வாழ்க்கைய வெறுமனே வாழக்கூடாது, பர்பஸோட வாழணும். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன நல்ல விஷயம் செய்ய போறேன்? எப்படி இன்னைக்கு நேற்றை விட பெட்டரா இருக்கிறது? என் கனவை நிஜமாக்க இன்னைக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போறேன்? இப்படி நம்மள நாமே கேள்வி கேட்கணும். பர்பஸ் இல்லாத வாழ்க்கை டைரக்ஷன் இல்லாத கப்பல் மாதிரி. அது எங்க போகுதுன்னு அதுக்கே தெரியாது. அது மாதிரிதான் வாழ்க்கையும். காலையில எழுந்த உடனே போனை ஸ்க்ரோல் பண்றதுக்கு பதிலா ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து நம்ம வாழ்க்கைய பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும். நான் எந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்? என்னோட ட்ரீம் என்ன? இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி வந்தா ஒவ்வொரு நாளும் எனர்ஜி வேற லெவல்ல இருக்கும். ஆத்தர் என்ன சொல்றார்னா, காலையில எழுந்ததும் இது வெறும் இன்னொரு நாள்னு நினைக்காம என் வாழ்க்கைய மாற்றக்கூடிய இன்னொரு சந்தர்ப்பம்னு நினைச்சு ஆரம்பிங்க. சாப்டர் 5, The 5 Steps Snooze Proof Wake Up Strategy. மீண்டும் தூங்காமல் விழித்தெழ உதவும் 5 வழிகள். பல பேருக்கு காலையில சீக்கிரம் எழுவது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அலார்ம் அடிச்சாலும் இன்னும் கொஞ்ச நேரம்னு மறுபடியும் தூங்கிடுவாங்க. இதை எப்படி மாத்துறதுன்னு ஆத்தர் 5 ஸ்டெப்ஸ்ல சொல்றார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி மனச நல்ல எண்ணங்களால் தயார்படுத்தணும். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா எழுந்திருப்பேன், நாளைக்கு நல்ல நாளா இருக்கும், இந்த மாதிரி மனசுல உறுதியாக முடிவு செய்து கொண்டு தூங்க வேண்டும். மனம் எதை நம்புகிறதோ உடலும் அதற்கேற்ப செயல்பட ஆரம்பிக்கும். இரண்டாவது ஸ்டெப், அலாரம படுக்கைக்கு பக்கத்துல வைக்கக்கூடாது. ஏன்னா கையெட்டும் தூரத்துல இருந்தா ஹாஃப் ஸ்லீப்லயே ஸ்னூஸ் அடிச்சிட்டு மறுபடியும் தூங்கிடுவோம். கொஞ்ச தூரமா வச்சா எழுந்து போய் ஆஃப் பண்ணணும். அந்த டைம்ல நமக்கு தூக்கம் தெளிஞ்சிரும். தேர்ட் ஸ்டெப், அலாரம் அடிச்ச உடனே எழுந்திருங்க. இன்னும் 5 மினிட்ஸ்னு சொல்றது பிரச்சனை இல்லாத மாதிரி தெரியும், ஆனா அதுதான் மிக ஆபத்தான வலை. அந்த 5 மினிட்ஸ் தான்
பல கனவுகளையும் இலக்குகளையும் டிலே பண்ண வைக்கும். 4th ஸ்டெப், ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. எழுந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணா உடலும் மனமும் சுறுசுறுப்பாகும். தண்ணீர் முகத்துல பட்ட உடனே தூக்கம் கொஞ்சம் குறையும். 5th ஸ்டெப், உடம்புக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுங்க. சின்னதா ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம், கொஞ்ச நேரம் நடக்கலாம், லேசான எக்ஸசைஸ் செய்யலாம். இப்படி பாடி மூவ் ஆக ஆரம்பிச்சாலே உடம்புக்கு ஒரு மெசேஜ் போகும். இப்போ நாள் ஆரம்பிச்சாச்சு, ஆக்டிவா இருக்கணும்னு. அதனால உடல் சோர்வு குறையும், எனர்ஜி அதிகரிக்கும், மனசும் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். சாப்டர் 6, லைஃப் சேவர்ஸ். இதுதான் இந்த புத்தகத்தோட மெயின் கான்செப்ட். மார்னிங் ரூட்டீன்ல ஃபாலோ பண்ண வேண்டிய 6 ஹேபிட்ஸ். SAVERS, அதாவது எஸ், சைலன்ஸ், அமைதியாக தியானம் செய்வது. A, அஃபர்மேஷன்ஸ், உறுதிமொழிகள் எடுப்பது. V, விஷுவலைசேஷன், வெற்றியை மனதில் கற்பனை செய்வது. E, எக்ஸசைஸ், உடற்பயிற்சி செய்வது. R, ரீடிங், படிப்பது. S, ஸ்கிரைபிங், எழுதுவது. ஃபர்ஸ்ட், எஸ், சைலன்ஸ். காலை நேரத்துல கொஞ்ச நேரமாவது அமைதியா இருப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நாள் எப்படி போகும் என்பதை காலை நேர மைண்ட் செட் தான் அதிகமாக டிசைட் பண்ணும். சில பேர் எழுந்த உடனே ஃபோன், மெசேஜஸ், சோஷியல் மீடியா, டென்ஷன் இதுலயே மூழ்கிடுவாங்க. அதனால மனசுக்கு ஓய்வே கிடைக்காது. ஆனா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா மனசும் மெதுவா அமைதியாக ஆரம்பிக்கும். மனச அமைதியாக்க மெடிடேஷன் செய்யலாம், பிரேயர் பண்ணலாம், அல்லது டீப் பிரீத்திங் பிராக்டிஸ் பண்ணலாம், அதாவது மூச்சு பயிற்சி பண்ணலாம். ஆத்தர் சொல்ற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம மனசுல எப்போதும் கவலைகள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் இருந்தா தெளிவா யோசிக்க முடியாது, தெளிவு கிடைக்காது, டிசிஷன் எடுக்க முடியாது, ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும். ஆனா சில நிமிஷங்கள் சைலண்டா இருந்தா மனசு அமைதியாக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்கள் தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். எது முக்கியம், எதை அவாய்ட் பண்ணணும், என்ன செய்யணும் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். சைலன்ஸ் மனசுக்கு ஒரு ரீசார்ஜ் மாதிரி. அஃபர்மேஷன்ஸ். ஆத்தர் சொல்ற முக்கியமான ஹேபிட்ஸ்ல ஒன்று பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், அதாவது நம்மை பற்றி நல்ல வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வது. சிலர் எப்போதும் நெகட்டிவா பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னால முடியாது, நான் லக்கி இல்ல, நான் வீக், இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தா மனசும் அதையே நம்ப ஆரம்பிக்கும். ஆத்தர் என்ன சொல்றார்னா, நம்மை பற்றி நல்ல வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறேன், நான் வலிமையானவன், நான் ஒழுக்கமாக இருக்கிறேன், நான் என்னோட கோல்ஸ அச்சீவ் பண்ணுவேன். இப்படி சொல்லும்போது அது வெறும் வார்த்தையா மட்டும் இருக்காது. மெதுவா அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போக ஆரம்பிக்கும். நாம எதை தொடர்ந்து நினைக்கிறோமோ அதத்தான் நம்ம மனசும் உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கும். விஷுவலைசேஷன். ஆத்தர் சொல்ற இன்னொரு பவர்ஃபுல் ஹேபிட் என்னன்னா விஷுவலைசேஷன். அதாவது நம்ம ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கணும்னு மனசுல தெளிவா இமேஜின் பண்ணுவது. நிறைய பேர் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அத மனசுல தெளிவா இமேஜின் பண்ணி பார்க்கவே மாட்டாங்க. ஆத்தர் சொல்றது என்னன்னா, டெய்லி கொஞ்ச நேரமாவது நீங்க விரும்புற வாழ்க்கைய மனசுல இமேஜின் பண்ணுங்க. நீங்க ஹெல்தியா இருக்கிற மாதிரி, கான்ஃபிடன்ஸோட பேசுற மாதிரி, சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்யற மாதிரி, சந்தோஷமா வாழ்ற மாதிரி, இப்படி எல்லாத்தையும் மனசுல விஷுவலைஸ் பண்ணணும். அதாவது இதெல்லாம் ஆல்ரெடி நடந்த மாதிரி ஃபீல் பண்ணணும். ஏன்னா நம்ம மனம் முதல்ல காட்சிகளின் மூலமாகவே செயல்படும். நம்ம மனசுல எந்த இமேஜ் ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் எண்ணங்கள் உருவாகும். எண்ணங்களே நம்ம செயல்களை வழிநடத்தும். எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்றது உடம்புக்காக மட்டும் இல்ல, மனசுக்கும் ரொம்ப முக்கியம். நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்பு எனர்ஜி அதிகமாகும், சோம்பேறித்தனம் குறையும், மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் குறையும், கான்ஃபிடன்ஸ் கூட அதிகமாகும். நாள் முழுக்க உங்களை ஆக்டிவா வைத்திருக்கும். ரீடிங். புத்தகங்கள் படிப்பது. புத்தகங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. ஒரு நல்ல புத்தகம் பல வருட அனுபவத்தை சில மணி நேரத்திலேயே நமக்கு கற்றுத்தரும். அதனால தினமும் ரீடிங் பண்ற ஹேபிட்ட வளர்த்துக்கோங்க. புக்ஸ் படிக்கும்போது சிந்திக்கும் திறன் அதிகமாகும், மைண்ட் செட் மாறும், நாலேஜ் அதிகரிக்கும், கான்ஃபிடன்ஸ் வளர ஆரம்பிக்கும், புதிய ஐடியாஸ் கிடைக்கும்,
நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்கு தேவையான ஆன்சர்ஸ் பல நேரங்கள புக்ஸ்ல தான் இருக்கும். எஸ், ஸ்கிரைபிங். ஸ்கிரைபிங்னா எழுதுவது. உங்க இலக்குகள், நன்றியுணர்வு, எண்ணங்கள், லெசன்ஸ் இதையெல்லாம் தினமும் ஒரு நோட்ல எழுதுங்க. நம்ம எண்ணங்கள் மனசுல மட்டுமே இருந்தா குழப்பங்கள் தான் அதிகமா இருக்கும். ஆனா எழுத ஆரம்பிச்சா தெளிவு கிடைக்கும், மனசு அமைதியாகும், ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும். எழுதுற பழக்கம் நம்ம வாழ்க்கைய புரிஞ்சுக்க மட்டும் இல்லாம நம்மளோட வளர்ச்சிய ட்ராக் பண்ணவும் உதவும். சாப்டர் 7, யோர் மிராக்கிள் மார்னிங் கஸ்டமைஸ்ட். அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு பொருத்தமான காலை ரூட்டீனை நீங்களே அமைத்துக் கொள்ளுங்கள். ஒரு புதிய ஹேபிட்ட எவ்ளோ நேரம் செய்றோம் என்பதை விட அதை தொடர்ந்து செய்றோமா என்பதுதான் முக்கியம். அது அரை மணி நேரமா இருந்தாலும் சரி, இல்ல 1 மணி நேரமா இருந்தாலும் சரி, கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், தினமும் காலையில எழுந்ததும் ஒரு 5 நிமிடம் மெடிடேஷன் பண்ணுங்க. 5 நிமிடம் உறுதிமொழிகள் எடுங்க. 5 நிமிடம் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. 10 நிமிடம் உடற்பயிற்சி செய்யுங்க. 5 நிமிடம் புக்ஸ் படிங்க. 5 நிமிடம் மனசுல இருப்பதை எழுதுங்க. இத ஒரு நாள் மட்டும் செஞ்சா பத்தாது, தினமும் செய்யணும்னு ஆத்தர் சொல்றார். சாப்டர் 8, தி மிராக்கிள் மார்னிங் ஃபார் டிஃபரண்ட் ஏரியாஸ் ஆஃப் லைஃப். அதாவது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் மேம்படுத்தும் காலை பழக்கங்கள். இதுவரைக்கும் ஆத்தர் சொன்ன மார்னிங் ரூட்டீனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணினா வாழ்க்கைய பல விஷயங்கள் நாம நினைச்ச மாதிரி மாற ஆரம்பிக்கும். தினமும் எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும், எனர்ஜி அதிகரிக்கும், ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். காலை நேரத்தை பயனுள்ளதாக தொடங்கும்போது தன்னம்பிக்கை அதிகமாகும். தியானம் செய்வது, புக்ஸ் படிப்பது, எழுதுவது போன்ற பழக்கங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்கும். அதிகமாக யோசிப்பது குறையும், மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். தினமும் காலையில எழுந்து ரூட்டீனா ஒரு விஷயத்த பண்ணும்போது டிசிப்ளின் உருவாகும். சாப்டர் 9, தி 30 டேஸ் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச். அதாவது 30 நாட்களில் வாழ்க்கையை மாற்றும் சவால். ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். முதல் 10 நாட்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்த 10 நாட்கள்ல நம்ம மனமும் உடலும் மெதுவா அந்த பழக்கத்திற்கு ஏற்றபடி மாற ஆரம்பிக்கும். கடைசி 10 நாட்கள அந்த பழக்கம் நம்மளோட இயல்பான பழக்கங்கள ஒன்றாக மாறிடும். அதனால ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் முயற்சியை கைவிடக்கூடாது. பொறுமையும் தொடர்ந்து செய்யும் பழக்கமும் இருந்தால் ஒரு சிறிய பழக்கம் கூட வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றும். ஆத்தர் சொல்ற முக்கியமான மெசேஜ் என்னன்னா, உங்க வாழ்க்கை மாறணும்னா முதல்ல உங்க காலை நேரத்தை பயனுள்ளதா மாத்துங்க. சிறிய காலை பழக்கங்கள் தான் பெரிய வாழ்க்கை மாற்றத்தை உருவாக்கும். அதனால இன்னைக்கே உங்களோட லைஃப் சேவர்ஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது ஆத்தர் சொன்ன சைலன்ஸ், அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன், எக்ஸசைஸ், ரீடிங், ஸ்கிரைபிங் இந்த புதிய பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி உங்க வாழ்க்கைய நீங்க நினைச்ச மாதிரி மாத்துங்க.